தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை நமது மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்களும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சு வெங்கடேசன் அவர்களும் நீதிமன்றத்தையே நீதிபதியை அவதூறாக பேசியிருக்காங்க. ஆனால் இதே நீதிபதி தான் பழனி மலையை சுற்றி உள்ள அடிவாரத்தில் இருக்க அனைத்து ஆக்கிரமிப்பும் அகற்ற வேண்டும் சொன்னாங்க. அது நியாயமான தீர்ப்பு, இதுவும் நியாயமான தீர்ப்பு. இதில் யாருக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை. எனக்கு இன்னும் சொல்லப்போனால் அவர்களை விட இஸ்லாமிய நண்பர்கள் நிறைய பேர் எனக்கு நண்பர்கள். நான் உலகம் பூரா எங்கே போனாலும் எனக்கு இஸ்லாமிய நண்பர்கள் தான் எல்லா இடமும் தங்குறதுக்கும் எல்லா ஏற்பாடும் அவங்க தான் செஞ்சு கொடுக்குறாங்க. இன்றைக்கி ஹாங்காங்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஏன் இந்த தேவையில்லாதெல்லாம் இவங்க இப்போ அந்த அரசாங்கம் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு ஹாங்காங்லேருந்து எனக்கு ஃபோன் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு நீதியரசரை, அதாவது என்னென்னா நீதிபதியை குற்றம் சாட்டினால் அதுக்கு என்ன தண்டனை உண்டுமோ அதை தமிழக அரசு நிச்சயமாக பெற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. நேற்றே வந்து அழகாக கார்த்திகை தீபம் ஏற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி இவ்வளோ பெரிய போலீஸு கெடுபிடி, இதையெல்லாம் தேவையில்லாத ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாக்குனது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி. இன்னொன்று, நான் இந்த திமுக அரசாங்கம், இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி எங்கள் கூட்டணி, அவங்க கூட்டணி ஐக்கிய கூட்டணி. கோர்ட்டுக்கு எத்தனை கோர்ட்டுக்கு போயிருக்காங்க தெரியுமா? 23 வழக்கு கோர்ட்டில் போட்டிருக்காங்க. சார் அதுக்கு போட்டிருக்காங்க. அது பிறகு ஜிஎஸ்டி அதுக்கு கோர்ட்டுக்கு போனாங்க, அதுக்கு நல்ல குட்டி அனுப்பி விட்டாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு அதுவும் வேண்டான்னு போனாங்க, அதையும் நல்ல குட்டி திருப்பி விட்டாங்க. ஆர்டிகிள் 370 அதுக்கும் கோர்ட்டுக்கு போனாங்க, அதையும் தலையில் குட்டி திருப்பி அனுப்பி விட்டாங்க. பிறகு என்னென்ன வழக்கு உண்டோ அவ்வளவும் போகிறது. நீட் எக்ஸாம் அதுக்கும் கோர்ட்டுக்கு போனாங்க, அதுலேயும் தலையில் குட்டி திருப்பி அனுப்பி விட்டாங்க. ஓட் சோரி அப்படின்னு சொன்னார் ராகுல் காந்தி, அதையும் தலையில் குட்டி அனுப்பி விட்டாங்க. பிறகு ஆளுநருக்கு எதிராக கேஸ் போட்டாங்க, அதையும் தலையில் குட்டி திருப்பி அனுப்பி விட்டாங்க. பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கேஸ். இப்போ வந்து இடபிள்யூஎஸ் அதுவும் கோர்ட்டுக்கு போனாங்க. மத்திய அரசு, அதாவது மிகவும் பாதிக்கப்பட்ட சமுதாயங்களை ஒன்று திரட்டி இடபிள்யூஎஸ்க்கு ஒரு 10% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க, அதுவும் வேண்டான்னு கோர்ட்டுக்கு போனாங்க. இதெல்லாம் திமுக அரசாங்கம், ராகுல் காந்தி அரசாங்கம் அதெல்லாம் செஞ்சிருக்கு. ஆனால் இன்றைக்கு திருப்பரங்குன்றத்திலும் இந்த வழக்கினை போய் எந்த நீதிபதிக்கு அப்பீல் போனாங்களோ, எந்த நீதிபதியை பின்பற்றினாங்களோ, முருகப்பெருமான் இருக்குது உண்மையானால் அது அப்படியே தீர்ப்பு வந்து அதே நீதிபதி வச்சு திருப்பி தீர்ப்பு வாங்கி நல்ல கூட்டி அனுப்பிவிட்டாங்க. ஒரு தேவையில்லாத பதட்டத்தை உருவாக்குனது இன்னைக்கு யார் அப்படின்னா தமிழ்நாடு முதலமைச்சரும் காவல்துறையும் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்